வாழ்க்கை மாறும், வசதிகள் மாறும், இல்லாமை மாறும், வெறுமைகள் மாறும், துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சாக்கு போக்கு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்காதீங்க. குடும்பமாய் கத்துறாதீங்க. சாக்கு போக்கு வேண்டாம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாருமே சரியில்லை. ஆனால் அவருடைய ஆலயத்திலே சம்பூர்ணமான திருப்தி. டோன்ட் மிஸ் தி சர்ச் எனி டைம். பலமுறை சொல்லியிருக்கிறேன். 55 ஆண்டுகளாக திருச்சபைக்கு போகிறேன். அறிவு தெரிந்து 2 அல்லது 3 ஆறாவது தவிர நான் ஆலயத்தை விட்டதே இல்லை. எங்கிருந்தாலும், தேசத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், நான் சொல்வது சத்தியம். ஆலயத்துலதான் சம்பூரணம். அது அந்த சம்பூர்ணம் வெளியவே இல்லை, ஆலயத்திற்குள்ளதான் இருக்கிறது. கடைசி 5வது குறிப்பு இப்படி திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 17:15 அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த வார்த்தை அவருடைய நீதியினாலே. ரொம்ப கடினம். இன்னைக்கு சுயநீதி தான் மேலோங்கி நிற்கிறது. சுயநீதி, நான், எனது, என்னுடைய, மேன் பவர், மசில் பவர், மணி பவர், இதான் மேலோங்கி நிற்கிறது. தேவன் சொல்கிறார், நானோ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் மேன் பவர், ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் மசில் பவர், ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் மணி பவர். நீங்க அதுதான் வேலை செய்யுது. ஆனால் உம்முடைய சாயலால் திருப்தியாவே. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனிங்க, satisfied with his likeness. அவரை போல மாற வேண்டும் என்று விரும்புங்கள், திருப்தியாக்குவார். அவரை போல பாட்டெல்லாம் பாடுறோம், உம்மை போல மாறணுமே. அது அந்த பாட்டோடு முடியக்கூடாது. அதை குறித்து ஒரு அக்கறை, அதை குறித்து ஒரு ஆதங்கம், அதை குறித்து ஒரு அவசரம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். எப்படிங்க இப்படி வந்தீங்க? அந்த ஆசை, அந்த வெறித்தனம். இப்படி ஆகல, அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். இந்த உலகத்துல எதற்கோ வெறித்தனம் கொள்ளுகிறார்கள். எதற்கில்லாம வெறித்தனம், மூர்க்கத்தனம். ஆனால் அன்பானுடைய, நானும் அவரை நான் தரிசிப்பேன். அதுல ஒரு வெறித்தனம். அவரை ஆராதிப்பதில்லை, அவரை துதிப்பதில்லை, அவரை போற்றுவதில்லை, அவரை புகழ்வதில்லை, அவருக்கு ஊழியம் ஒரு வெறித்தனம். இன்னைக்கு அது ஆரம்பத்தில் இருந்தது. வசதிகள் பெருக பெருக, வாய்ப்புகள் அதிகமாய் வர வர, கொஞ்சம் பிரபலமான உடனே we lost. இல்லை அன்பானவர்களே, தேவனுக்கென்ற ஒரு வெறித்தனமான ஒரு வாழ்க்கை. ஒரு பவுலடியான், ஒரு மனிதன் இந்த உலகத்தை கலக்க முடியுமானால், நீங்கள் உங்கள் வீதியை கலக்கலாம், உங்கள் கிராமங்களை கலக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த அலுவலகத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு மனிதன் தேசத்தையே கலக்கினான். உலகம் சொல்லிற்று, தேசத்தை கலக்கிறவன் இங்கே வந்து விட்டானோ. ஒரு மனிதனை கலக்கும் போது உங்களால் முடியும்.